கதையின் தலைப்பு அணிலும் தாகம் கொண்ட சிறுமியும். ஒவ்வொரு காலையிலும் மீரா தனது கிராமத்திற்கு பின்னாலுள்ள சிறிய மலையில் ஏறி நீரோற்றிலிருந்து தண்ணீர் கொண்டு வருவாள். பட்டாம்பூச்சிகளை பார்ப்பதற்கும் தன் முகத்தில் காற்றின் உணர்வை அனுபவிப்பதற்கும் அவள் விரும்பினாள். ஒரு வெப்பமான கோடையில் நாட்கள் வெப்பமாகின. மலை நீரூற்று வற்றத் தொடங்கியது. மீரா பல சிறிய விலங்குகள் தண்ணீர் தேடி ஏமாற்றத்துடன் திரும்பிச் செல்வதை கவனித்தாள். ஒரு மதியம் ஒரு சிறிய அணில் சிட்டு ஒரு சிறிய, கிட்டத்தட்ட மறைந்த குட்டையிலிருந்து குடிக்க மிகவும் முயற்சிப்பதை அவள் பார்த்தாள். மீரா மென்மையாக புன்னகைத்து, "சிறுவனே, காத்திரு" என்று கூறினாள். அவள் தனது பானையிலிருந்து சிறிது தண்ணீரை ஒரு சிறிய இலை கிண்ணத்தை ஊற்றி சிட்டுவுக்கு முன்னால் வைத்தாள். சிட்டு தண்ணீரை மோப்பம் பிடித்தது. பின்னர் மகிழ்ச்சியுடன் குடிக்கத் தொடங்கியது. வால் துடித்தது. ஒவ்வொரு நாளும் அதன் பிறகு மீரா தனது வன நண்பர்களுக்காக கூடுதல் தண்ணீர் கொண்டு வந்தாள். மழை பெய்து வறண்ட மலையை வழுக்கும் பாதையாக மாற்றியபோது மீரா கால் தடுமாறினாள். அவளுடைய பானை உருண்டு சென்றது. அவள் வழுக்கும் சரிவிலிருந்து கிட்டத்தட்ட விழுந்தாள். ஆனால் திடீரென்று சிட்டு தோன்றியது. உரத்த குரலில் கத்தியது. சில நொடிகளில் அருகிலுள்ள மரங்களிலிருந்து ஒரு குழுவான சுறுசுறுப்பான குரங்குகள் விரைந்து வந்து மீராவை அவளுடைய துப்பட்டாவை பிடித்து மெதுவாக மேலே இழுத்தன. மீரா சிட்டுவை பார்த்தால் அது மகிழ்ச்சியுடன் கீச்சிட்டது. "நீங்கள் எங்களுக்கு உதவினீர்கள், இப்போது நாங்கள் உங்களுக்கு உதவினோம்" என்று சொல்வது போல் இருந்தது. அந்த நாளிலிருந்து மீரா தனது கருணை பழக்கத்தை தொடர்ந்தாள். நீரூற்று ஒருபோதும் காலியாக உணரவில்லை, ஏனெனில் கருணை முதலில் அதை நிரப்பியது. இந்த கதையில் நாம் கற்றுக்கொள்ளும் விஷயம் என்னவென்றால், மற்றவர்கள் மீது நாம் காட்டும் கருணை ஒருநாள் நமக்கே திரும்பி வரும்.